டுடே வந்து சுரக்காய் குழம்பு செஞ்சுருக்கேன். மட்டன் குழம்பு மாதிரி வந்திருக்கு பாருங்க. சுரக்காய் வந்து ரொம்ப ஹெல்த்தி, நல்லது உடம்புக்கு. இந்த சுரக்காய் குழம்பை வந்து நம்ம எப்படி செய்யலாம்னு வாங்க பார்த்துக்கலாம். சுரக்காய் ஒன்று எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் ஒரு பவுலு, ஒரு 4 தக்காளி, தேவையான அளவுக்கு எண்ணெய், ஒரு அரை முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, தாளிப்புக்கு கடுகு, வேக வச்சு எடுத்து வச்ச கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து காஞ்ச மிளகாய், கொஞ்சமா பொட்டுக்கடலை, பெருஞ்சீரகம், சிறுஞ்சீரகம், அப்புறமா மிளகு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம், அப்புறமா மல்லி, கசகசா, அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு, கருவேப்பிலை. கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுவெல்லாம் சேர்த்துடலாம். நம்ம எண்ணெயில வறுத்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து எண்ணெயில நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறமா பூண்டு சேர்த்துக்கலாம். அப்புறமா கருவேப்பிலை போடுவோம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில ஃப்ரை பண்ணிடுங்க. எண்ணெயில நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நல்லா வறுத்து எடுத்து இந்த தக்காளியை சேர்த்தலாம். கரண்ட் ஸ்டவ்ன்றதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க செய்வது. நல்லா ஃப்ரை ஆகட்டும் மசாலாலாம். அப்புறமா இஞ்சியை சேர்த்துடலாம். இப்பெல்லாம் நல்லா எண்ணெயில வந்து வறுத்துட்டு செஞ்சா அவ்வளோ நல்லா இருக்கும் புடலங்காய் குழம்பு. ரொம்ப ருசியா இருக்கும். மசாலா நல்லா எண்ணெயில வதக்கிட்டு நம்ம செய்யலாம். நான் இப்போ கரண்ட் ஸ்டவ்ன்றதுனால கொஞ்சம் எண்ணெய் கூடுதலா ஊற்றிருக்கேன். உங்க வீட்டுல நார்மல் கேஸ்ல செஞ்சா எண்ணெய் வந்து கம்மியா சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து எனக்கு துருவுல தேங்காய் சேர்த்துடலாம். கூடவே கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். தேங்காய் போட்டதும் நிறைய வறுக்க தேவையில்லை, சும்மா அந்த லைட்டா வறுத்தாலே போடும், அவ்வளவுதான். பாருங்க, இவ்வளோ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதை வந்து நம்ம மிக்சியில போட்டு நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். குக்கர் வச்சுட்டு கடுகு போட்டுதான் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்ப சின்ன வெங்காயம் சேர்த்துலாம். கடுகு கருவேப்பிலையே சேர்த்துலாம். அதே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க, நல்லா இருக்கும். அம்மா உடம்புக்கு ரொம்ப நல்லது சின்ன வெங்காயம்லாம். வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கி வந்துடுச்சு வெங்காயம். இந்த டைம்ல வந்து நம்ம கட் பண்ணி வச்ச சுரக்காய் சேர்த்துலாம். சுரக்காய் வந்து நம்ம எண்ணெயில ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணலாம். அப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம், குழம்புக்கு தேவையான உப்பு. பாருங்க, சுரக்காய் நல்லா எண்ணெயில ஃப்ரை ஆகி நல்லா இருக்குது. எண்ணெயில வறுக்க நல்லா இருக்கும் சுரக்காய். இந்த வெயில் டைம்ல நிறைய சுரக்காய் சேர்த்துக்காங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீர் சத்து, சுகருக்கு இதெல்லாம் நல்லா இருக்கும் சுரக்காய். பாருங்க, அரைச்ச விழுது வந்து நம்ம சேர்த்துடலாம். இப்போ அரைச்ச விழுது சேர்த்துக்கிட்டு நல்லா அது ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில ஃப்ரை ஆகட்டும். ஆல்ரெடி ஃப்ரையா இருக்கு, ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில ஃப்ரை ஆகும். நம்ம மசாலா எல்லாம் எண்ணெயில வதக்கி செய்யறப்ப அது ஒரு தனி சுவை கொடுக்குங்க. இப்போ வேக வச்சு எடுத்த கடலை பருப்பு சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மசாலால இருந்த தண்ணி தான். தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துலாம், ஏன்னா குழம்புன்றதுனால கொஞ்சம் தண்ணியா வச்சா நல்லா இருக்கும். பாருங்க, இவ்வளவு இருந்தா போதுங்க. நிறைய தண்ணியும் சேர்க்காதீங்க. அதுக்குன்னு கம்மியா சேர்த்தாலும் ஓகே, பட் நிறைய அதிகமா தண்ணி சேர்க்காதீங்க. இந்த மாதிரி இருந்தா போதும். இப்ப நம்ம குக்கர் மூடி ஒரு 2 விசில் வச்சிடலாம். பாருங்க, ஓபன் பண்ணி பார்த்துருவோம் இப்போ எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து கொத்தமல்லி சேர்த்துட்டு கலந்துக்கலாம். பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்கு, காய் வெந்து வந்திருக்கு. குழம்பு நல்லா ருசியாக இருக்கும்.